ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்களை நடிகை குஷ்பு போயிட்டு சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நேர்ல இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கு. சட்டப்பேரவையில போயிட்டு அவங்க முதலமைச்சர் விஜய் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல பேசி முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் குஷ்பு வந்து ஈடுபட்டிருக்காங்க. சோ அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு அக்கா தம்பிக்கான பாண்டிங் தான் எங்களுக்குள்ள இருந்திருக்கு. அந்த வகையில அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நான் இன்னும் அவரை வந்து பார்க்கல. சோ ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு அன்பு மரியாதை காரணமா தான் இப்ப வந்து நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ மத்தபடி நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் வந்து பாஜகவை விட்டுட்டு தாவேகால சேர்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. அதுக்காக நான் வரல. ஒரு அன்பின் அடிப்படையில நான் பார்க்க வந்தேன். அவரை பார்த்துட்டு நான் நிறைய விஷயங்கள் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கோவை சிறுமி வழக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி அவங்க கிட்ட கேட்கும்போது அதுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி எதிர்கட்சியினர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க இதை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளோ வருஷம் திமுக காரங்க தானே இந்த நாட்டை ஆண்டாங்க. அப்பெல்லாம் மட்டும் இந்த பிரச்சனைகள் நடக்கவே இல்லையா? இவர் வந்து பதவிக்கு வந்து வெறும் 10-12 நாள் தான் ஆகுது. சோ அதுக்குள்ள எல்லாமே மாறணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஏன் அவங்க அப்பா காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதெல்லாம் மாத்த முடியல, அவங்க எதுவுமே பண்ணல. அப்ப இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில அவங்க என்ன பண்ணாங்க? சோ 10 நாள்ல ஒருத்தரால எப்படி எல்லாத்தையும் மாத்த முடியும்? அவர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறமா தான் அதுல என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றதையே அவரால தீர்க்கமா யோசிக்க முடியும். கண்டிப்பா கொஞ்சம் கால அவகாசம் அவங்களுக்கு வேணும். அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா புதுசா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவா தான் குஷ்பு பேசியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பாஜகவிற்கும் தாவேகாவிற்கும் ஒரு சில டீலிங் போயிட்டு இருக்கிறதா நிறைய நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா டோட்டலா பாத்தீங்கன்னா எதிர்க்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு நம்மளோட முதலமைச்சர் விஜய. முக்கியமா இந்த கோவை சிறுமி வழக்குல தான் மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் தாவேகாவுக்கு இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 10 நாள்லயே நிறைய கொலைகள் நிறைய கொள்ளைகள் நடந்திருக்கு. சோ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு வராங்க. சோ இந்த நிலையில பாஜக குஷ்பு தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய சந்திச்சு பேசினதுக்கு சோ உள்ள அரசியல் உள்நோக்கம் ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல பல பேர் கண்டனங்களையும் பல பேர் விமர்சனங்களையும் முன் வச்சுட்டு வராங்க. பட் இந்த சந்திப்பு முக்கியமா எதுக்காக நடந்தது அப்படிங்கிறது போக போக கண்டிப்பா நமக்கு தெரியும். ஆனா முழுக்க முழுக்க சுந்தர்சி ஆகட்டும் குஷ்பு அவர்களாகட்டும் 2 பேருமே விஜய்க்கு ஆதரவா தான் எப்பவுமே பேசுவாங்களே தவிர எதிர்கட்சி மத்த கட்சி அப்படின்னு எந்த நாளுமே வந்து அவங்க விமர்சனம் பண்ணி பேசினதே கிடையாது. இதுக்கான ஒரு விளக்கம் கூட சுந்தர்சி ரொம்ப சூப்பரா கொடுத்திருப்பாரு. விஜய வந்து சினிமாவில இருந்தே எனக்கு தெரியும். அதனால நாங்க வந்து எப்பவுமே அவரை விமர்சனம் பண்ணி பேச மாட்டோம். சினிமா வேற அரசியல் வேற. அதுக்காக எங்களோட நட்பு எங்களோட அந்த உறவை எப்பவுமே நாங்க வந்து மதிப்போம். அதுக்கான மரியாதையை கொடுப்போமே தவிர அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி விமர்சனம் பண்ணி பேச மாட்டோம். அதே மாதிரி என்னோட மனைவி குஷ்புவும் விஜயும் பாத்தீங்கன்னா ஒரு அக்கா தம்பிக்கான ஒரு உறவு தான் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்களும் வந்து அவரை பத்தி எதுவும் தப்பா பேச மாட்டாங்க. அவர் இப்பதான் வந்திருக்காரு. ஒரு வாய்ப்பு கண்டிப்பா எல்லாருமே கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து அவரும் பேசியிருந்தாரு. சோ டோட்டலா இந்த மாதிரி நடக்கிறது பாஜக அண்ட் தாவேகா இவங்க 2 பேர் இணையறதுக்கான ஒரு டீலிங்கா அப்படின்னுமே வந்து பல பேர் பேசப்படுறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. குஷ்பு சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.